சற்றுமுன் வெளியான தகவல். உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் ரூபாய் 300 மானியம் யாருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்க வங்கி கணக்கை சரிபார்க்கும் ஈஸி வழிமுறை வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது கேஸ் சிலிண்டர் விலை மற்றும் மானியத் தொகை குறித்த சமீபத்திய மாற்றங்கள் சாமானிய மக்களின் பட்ஜெட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான சலுகைகள் மற்றும் டிஜிட்டல் முறையில் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் வசதிகள் குறித்து தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இதனால் சிலிண்டர் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் டெலிவரி புகார்கள் தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு வழங்கி வரும் மானிய முறையிலும் சிலிண்டர் விலையிலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சிலிண்டர் ஒன்றுக்கு 300 ரூபாயும் மானியம் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மற்ற பொதுவான நுகர்வோருக்கு சர்வதேச சந்தை விலை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த சிலிண்டர் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றி அமைப்பதால் அதன் தாக்கம் நேரடியாக குடும்ப செலவில் எதிரொலிக்கிறது. சரி, எல்பிஜி சிலிண்டர் 300 ரூபாய் மானியம் பொறுத்தவரை இப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் சிலிண்டர் முன்பதிவு செய்வது மிகவும் எளிதாகியுள்ளது. பாரத் கேஸ், இண்டன் மற்றும் ஹெச்பி கேஸ் ஆகிய நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்காக பிரத்யேக வாட்ஸ்அப் நம்பர்கள் வழங்கியுள்ளது. இந்த எண்களுக்கு ரீஃபில் என மெசேஜ் அனுப்புவதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே சிலிண்டர் புக் செய்யலாம். மேலும் கூகுள் பே மற்றும் போன்பே போன்ற செயலிகள் மூலம்தான் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட தொகை கேஷ்பேக் சலுகையாகவும் கிடைக்கிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அடைகிறார்கள். இது தவிர ஏஜென்சிகளுக்கு நேரில் செல்லாமல் மொபைல் ஆப் மூலமாகவே பணம் செலுத்தும் வசதியும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சரி, இரும்பு வளையத்தில் குறியீடு பொறுத்தவரை சிலிண்டர் விநியோகத்தின் போது டெலிவரி மேன்கள் கூடுதல் கட்டணம் கேட்பதாக பல புகார்கள் எழுந்து வருகிறது. அந்த வகையில் அரசு நிர்ணயித்த விலையை தவிர 1 ரூபாய் கூட கூடுதலாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விநியோகஸ்தர்கள் கூடுதல் பணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியின் மேலாளரிடமோ அல்லது எண்ணெய் நிறுவனங்களின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலோ புகார் அளிக்கலாம். ஒவ்வொரு கஸ்டமரும் தங்களது உரிமையை அறிந்து கொள்வது அவசியம். அதேபோல் சிலிண்டர் பாதுகாப்பிலும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த சிலிண்டரின் மேற்புறத்தில் உள்ள இரும்பு வளையத்தில் A26 அல்லது B27 என ஒரு குறியீடு இருக்கும். இது சிலிண்டரின் காலாவதியான சிலிண்டர்களை பயன்படுத்துவது ஆபத்தானது என்பதால் டெலிவரி எடுக்கும் போதே இதை சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் கேஸ் கசிவு ஏற்பட்டால் உடனடியாக ரெகுலேட்டரை ஆஃப் செய்துவிட்டு கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். மின்சார ஸ்டவ்வுகளை பயன்படுத்துவதோ இல்லையென்றால் தீக்குச்சிகளை கொளுத்துவதோ கூடாது. சிலிண்டர் இணைப்பை ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். இதற்காக கேஸ் ஏஜென்சிக்கு அலைய வேண்டிய தேவையில்லை. இத்தகைய நடைமுறை தகவல்களை மக்கள் சரியாக தெரிந்து வைத்திருப்பது பண விவரத்தை தடுப்பதோடு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம்
தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தீவிரமடைந்து வரும் நிலையில் வெளிச்சந்தையில் ஒரு சிலிண்டர் ரூபாய் 7,000 வரை முறைகேடாக விற்பனை செய்யப்படுவதாக வணிகர்கள் மற்றும் தொழில்துறையினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையானது தீர்ந்தால் சிறு குறு தொழில்கள் முதல் பெரிய உணவகங்கள் வரை பல்வேறு துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகிவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெரிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இயங்கி வருகிறது. திருவோர தேர்நீர் கடைகள் முதல் பெரிய ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வரை தினசரி செயல்பாடுகளுக்கு வணிக கேஸ் சிலிண்டர் அத்தியாவசியமாக உள்ளது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே சிலிண்டர் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பலரும் கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு சிலிண்டரை முறையாக பதிவு செய்து மற்ற பகுதி அல்லது அது சில நாட்களிலேயே முடிந்துவிடும். அதன் பிறகு புதிய சிலிண்டரை பதிவு செய்தாலும் உடனடியாக கிடைப்பதில்லை. இதனால் கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் நிறுத்த முடியாத சூழலில் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டர்களை வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் பல இடங்களில் சிலிண்டர் ஏஜென்சிகளாக செயல்பட்டு கமிஷன் பெற்று சிலிண்டர்களை வழங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தற்போது ஒரு வணிக சிலிண்டர் ரூபாய் 5,500 முதல் 7,000 வரை விற்பனை செய்யப்படுவதாக தொழில்துறையினர் தெரிவித்திருக்கிறது. இந்த விலை உயர்வு நேரடியாக உணவு பொருட்களின் விலையையும் பாதித்துள்ளது. ஹோட்டல்கள் மற்றும் சிறிய உணவகங்களில் பரோட்டா, சப்பாத்தி போன்ற உணவகங்களில் விலை 5 முதல் 20 வரை உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆகையால் தோசை உள்ளிட்ட பல உணவுகளின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் தினசரி செலவுகளிலும் கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களில் இருந்து வந்து தமிழகத்தில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். ஆகையால் இவர்களுக்கு உணவு சமைக்க வீட்டு உபயோக சிலிண்டர்களையே பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது. இதனால் சில இடங்களில் 5 கிலோ எடையுள்ள சிறிய சிலிண்டர்களை வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் வீட்டு சிலிண்டர்களின் விலையும் அதிகரித்து வருவது அவர்களுக்கு கூடுதல் சுமையாக உள்ளது. இதில் தொழில் முனைவோர் தரப்பில் இருந்து வரும் தகவலின்படி முன்பு சந்தையில் 1,850 அளவில் கிடைத்த வணிக கேஸ் சிலிண்டர் பின்னர் 3,500 மற்றும் 5,000 வரை உயர்ந்தது. தற்போது சில இடங்களில் 7,000 வரை விற்பனை செய்யப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆகையால் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் வணிக பயன்பாட்டில் ஏற்பட்ட தட்டுப்பாட்டிற்கு சில தனியார் நிறுவனங்கள் சேவையை நிறுத்தியதே ஒரு முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளது. ஆகையால் முறைகேடாக அதிக விலைக்கு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க மாவட்ட அளவில் அதிகாரிகள் கண்காணிப்பு மேற்கொண்டு வருவதாகவும் சட்டவிரோத விற்பனைக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.